நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. இப்போதும் உடைய திருப்பிரசனத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்துவேன்மா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உடைய பிரசனத்தினாலே எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, உம்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை தந்து எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உமக்குள்ளே இன்னும் அதிகமாக ஊண்ட கட்ட வேண்டுமா வேண்டிக்கிறோம். மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடலின் 23வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 23. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற பாடலை எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயம் இல்லை, இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயம் இல்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம், உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. நாம் 431வது பாடலை பாடுவோம். நாம் தெய்வத்தின் அன்பினால் பிடிக்கப்பட்ட நாமும் எப்பொழுதும் நமக்கு முன்பாக ஒன்று மட்டும் தான் வச்சுருக்கோம். நம்ம அவரை போல பிறரை நேசிக்கக்கூடிய அன்பு, தெய்வ அன்பினால் இதயத்தில் நிரப்பப்பட்டு இருக்கணுன்ற ஒரு வாஞ்சை டெஸ்டினேஷன் எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும். நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் இல்லை, தீமை செய்கிறவர்களுக்கும் நமக்கு எதிரியாய் நிற்பவர்களுக்குமே கூட நம்ம நேசிக்கும்படியாக இயேசு கற்றுக் கொடுத்த அந்த அன்பு, அப்படிப்பட்ட ஜீவியம் நமக்கு வேண்டும் என்ற வாஞ்சையோடும் அது ஒரு ஜெப ஆவியோடும் இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் தேவ அன்பின் ஜீவியமே தெய்வ தாசருக்கு அவசியமே என்ற இந்த பாடலை பாடுவோம். அன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கு அவசியமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கு
உலகம் எம்மை எடுத்தே ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் எம்மை எடுத்தே. இயேசுவின் சீஷர்கள் இவர்கள் என்றே மெய், இயேசுவின் சீஷர்கள் இவர்கள் என்றே மெய் சாட்சி பகர்ந்திடுமே, நல் சாட்சி பகர்ந்திடுமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கு அவசியமே. அன்புக்கு மாறாய் மனம் அதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே, வம்புக்கு மாறாய் மனம் அதில் எழும்பும் வம்புகளை ஒழித்தே. தேவன் அன்பாக இருப்பதினாலே, தேவன் அன்பாக இருப்பதினாலே அன்பினால் நிறைந்திடுவோம், தேவன்பினால் நிறைந்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கு அவசியமே. பாசமாயமையும் நேசித்தாரேசு ஜீவனையே ஈந்தே, பாசமாயமையும் நேசித்தாரேசு ஜீவனையே ஈந்தே. நாமுமே அது போல் ஒருவரில் ஒருவர், நாமுமே அது போல் ஒருவரில் ஒருவர் நேசமாய் வாழ்ந்திடுவோம், நல் நேசமாய் வாழ்ந்திடுவோம். தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கு அவசியமே. எது இருந்தாலும் அன்பில்லையானால் நான் ஒன்றும் இல்லை என்றே, எது இருந்தாலும் அன்பில்லையானால் நான் ஒன்றும் இல்லை என்றே. அப்போஸ்தலன் தான் உறுதியாய் உரைத்தே, அப்போஸ்தலன் தான் உறுதியாய் உரைத்தே போதனை புரிந்தாரே, நல் போதனை புரிந்தாரே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கு அவசியமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசருக்கு அவசியமே. ஹல்லேலூயா. கடைசியாக 146வது பாடலை நாம் பாடுவோம். 146. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம் கழுவி பாவியாக நம்மையும் நீதிமானாக்கிய நம்முடைய பரிசுத்தர், அவர் எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என துதிக்கப்பட பாத்திரர். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி அவரை போற்றுகிற நம்முடைய ஆண்டவரை நம் எல்லோரும் உயர்த்தி துதித்து இந்த பாடலை கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே என்ற இந்த பாடலை பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த
இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராவின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர்
பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றப்படத்தக்கவர், நம்மை பரிசுத்தப்படுத்தின அவருடைய ரத்தம், நம்மை நீதிமானாக்கிய அவருடைய ரத்தம், இந்த பூமியிலும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை வைத்திருக்கிற நம்முடைய அன்பின் ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஏகமாய் உயர்த்தி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் லார்ட். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்கே நன்றி ஆண்டவரே. உண்மையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு ராஜரீக வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தந்து ஆண்டவரே இந்த பூமியிலும் எங்களை நடத்தி வரீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த ஏழையும் நினைவு கூர்ந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கோ எங்கள் வாழ்வு முடிஞ்சிருக்க கூடுமே ஆண்டவரே, பாவத்திலேயே முடிஞ்சிருக்க கூடுமே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தூக்கி எடுத்து ரட்சித்தீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருபத்தி ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் மாறாதவராக எங்கள் கூட இருக்கிறீங்க. நம்முடைய அன்பு எப்பொழுதும் மாறாததாக இருக்கு ஆண்டவரே. நம்முடைய தெய்வ அன்பு மாறாத அன்பாகவே இருக்கிறதே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எந்த நேரத்திலும் ஆண்டவரே, எந்த நிலையிலும் இடத்துல எங்களால் கிட்டி சேர முடிகிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மன்னித்து எங்களை சுத்திகரித்து அப்பா நீதியின் பாதையில் நடத்துறீங்களே, நன்றி 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 ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த ஜீவனை காணும்படியாக எங்களை நீதியின் பாதையில் நீங்கள் நடத்துறீங்களே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஆகிலும் ஆண்டவரே, எங்களுடைய நீதியின் கிரியைகள் ஆண்டவரே, உம்முடைய தேவ நீதியே எங்களை சுத்திகரித்து நீதிமானாக்கினதுக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யர் குட்னஸ் லார்ட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபர, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவர் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். நம் சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற செய்திக்கு முன்பாக நான் கூறுகிறேன். சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் எப்பொழுதுமே அங்கே முன்னணியிலே வைத்தார் என்று சொல்வதைப் போலவே அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த பகுதியானது தொடர்ந்தது. ஸோ ஃப்ரம் த பிகினிங் முன்னணியில் தான் இருக்க வேண்டும். அதை குறித்து மரியாளுக்கு என்ன பேர் சூட்டப்பட்டது என்று சொன்னால், அவரை இயேசு கிறிஸ்துவை சி பிரசன்டட் பிஃபோர் த லார்ட், கர்த்தருக்கு அவள் அர்ப்பணித்து பிரசன்டட் முன்னால் ஆஜர்படுத்தி வைத்தாள் என்பதுதான். என்னுடைய சபையில் உள்ள யார் சிறு பிள்ளைகள் என்றாலும் நான் சொல்வது என்னவென்று சொன்னால், ப்ளீஸ் வாட் எவர் தே டூ, கொஞ்சம் அழுகலாம், சினுங்கலாம், தண்ணி குடிக்க விரும்பலாம், ஏதாவது செய்ய விரும்பலாம், டூ இட் தேர். அங்கே முன்னாலேயே நீங்கள் கிடத்தி வைத்து செய்வது பெரிய ஆசீர்வாதம். யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் ஏ குட் மதர்ஸ் ஜாப். ஒரு நல்ல தாயினுடைய வேலையை நிறைவேற்றீர்கள். ஐ டிட் ஆஸ் ஃபாதர் அண்டு ஒருவேளை என் மனைவி பிள்ளைகள் தூக்கி பின்னால் தான் வைக்க வேண்டும் என்று விரும்பினால் ஐ ஆல்வேஸ் கேரி தம். நான் மினிஸ்ட்ரியும் பாடுவேன், நான் மினிஸ்ட்ரியும் செய்வேன். பிள்ளையை முன்னால் கிடத்தி வைத்து வாட்ச் தம், நான் கவனித்து அவள் செய்ய வேண்டிய சீரமைப்பெல்லாம் செய்து வைத்து படினாலே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் நடந்தது என்னென்று சொன்னார், காட் டுக் கேர் ஆஃப் த சில்ட்ரன். பிள்ளைகளை தேவனை பொறுப்பெடுத்து கொண்டு பிளஸ் தம், அவளை ஆசீர்வதித்தார். ஐ ஹேட் நோ மணி, பணம் இருந்ததில்லை, எந்த ஆதரவையும் நம்பி வாழ்ந்தவனும் இல்லை. காட் ஒன்லி த சப்போர்ட். அவர் இருந்து அவர்களை நான் செய்தேன் என்று சொல்வதற்கு எனக்கு நன்றாய் தெரியும், ஒன்றுமில்லை, எல்லாம் அவர் தான் செய்தார். ஒரு ரகசியம் என்னவென்று தெரியுமா? நான் மணி அல்லது என்னுடைய திறமை, பிள்ளையுடைய இன்டெலிஜென்ஸ் ஒன்றுமே இல்லை. ப்ரெசன்டட் பிஃபோர் த லார்ட், கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து வைப்பதுதான். இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்பொழுதே என்ன அவர் சொன்னார், நீ வேறு என்னத்தை காணிக்க விரும்பினீர், அதே அல்ல, மை பாடி ஐ ஆஃபர் இட், கொண்டு வந்து தந்தேன் என்பதை போல் அந்த குழந்தையிலேயே பிள்ளை கொண்டு வந்து கிடத்தி பழக்குவது என்று சொல்வது பெரும் பாக்கியம்.
க்ளோரி சிஸ்டருக்கு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்களுடைய பேர பிள்ளைகளை முன்னால் கொண்டு வாருங்கள் என்று நாம் சொல்லுவேன். பரவாயில்லை, கொஞ்சம் மெச்சூர் பண்ணுவார் என்று சொல்வார்கள். பண்ணாலும் பரவாயில்லை, சும்மா கொண்டு வாருங்கள். ஆனால் தாய் வர வேண்டும். தாய் பிள்ளை போய்விடக்கூடாது. தாயும் வந்து உட்கார்ந்து அதை அமர்த்தி போதித்து அந்த பிள்ளைகளை அமரச் செய்வது என்பது பெரிய பாக்கியம். இட் இஸ் காட் டேக் சச் எ சில்ட்ரன். அது போன்ற பிள்ளைகளை ஏனோதான் உட்கார வைப்பதில்லை, சின்சியராக உட்கார வைத்திருக்க வேண்டும். அவர்களை வேதம் வாசிக்கும் பொழுது கவனிக்க சொல்ல வேண்டும், பிரசங்கம் சொல்லுவதை கவனிக்க சொல்ல வேண்டும். நாட் தி ஸ்மால் சைல்டு செய்யலாவிட்டாலும் அமைதியை தூங்க ட்ரை பண்ண வைக்க வேண்டும். அண்ட் அவர்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிவிடக்கூடாது. அங்கே போகுது, இங்கே போகுது, எங்கே போனால் என்று கேட்டிருக்க வேண்டும். இன்னும் திஸ் இஸ் ராங், தவறு. கடவுளுடைய சமூகத்திற்கு இப்படி அபகீர்த்தி கொண்டு வரலாமா? டோன்ட் மூவ் ஹியர் அண்ட் தேர், அங்கெங்கும் போவது தவறு என்று ஆல் த டைம் சிட் பிஃபோர், முன்னால் உட்கார வேண்டும் என்று நான் சொல்லுவது வந்து இதையெல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பிள்ளைகளை ப்ரெசன்ட் பண்ணி செய்தாலே, ஐ டெல் த சீக்ரெட், அந்த ரகசியம் சொல்கிறேன், காட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். உங்களுடைய பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஏற்ற வேளையிலே ரட்சிக்கப்படுவார்கள், ஏற்ற வேளையிலே ஞானஸ்தானம் எடுப்பார்கள், ஏற்ற வேளையிலே அபிஷேகம் பெறுவார்கள், நித்தியத்திற்குரிய பிள்ளைகளாய் வளருவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கொளுத்த கன்றுகளாய் பூமியிலே இருந்து வீணாகி போய்விடாமல் நித்தியத்திற்கு அவள் வருவது ஸ்லாக்கியம் அல்லவா? நீங்கள் மாத்திரம் போனால் போதுமா? பிள்ளைகளையும் சேர்த்து அழைத்து வர வேண்டும். நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற உணர்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். You see your child is absent there, you must search for them. அவர்களை தேட வேண்டும். Bring them before the Lord. கர்த்தருக்கு முன்பாய் கிடத்தி வைக்க வேண்டும். crying, this is okay, அதை சமாளிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு டைஃபர் மாற்ற வேண்டும், உடனே அதை மாற்றி வைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஃபியூச்சர் டேஸில் வரும்பொழுது கூட God will give us more children. ஆனால் என் பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது இதே ஃபினாமினாவை நான் அந்த நாட்கள் முதற்கொண்டு நான் சொல்லி வருகிறேன். ஆல்சோ ப்ரெசன்ட் இருக்கிறவர்களும் கவனமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் வாழ்வார்கள். சந்ததியாய் அந்த சந்ததி நிலைத்து நிற்கக்கூடிய சந்ததியாய் ஆண்டவர் செய்வார். இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13 வசனங்கள் கொண்டது. அதில் கிட்டத்தட்ட நடுவில் வருகின்ற ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்பதுதான். அது ஒரு ஜெயத்திற்கு ஒப்பானது. அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொன்னால் அது ஆங்கிலத்தில் லவ் நெவர் ஃபெயில், தோற்றுப்போகாது என்பதுதான். ஒரு இந்த ஓட்டு எண்ணிக்கையிலே நாங்கள் வெற்றி பெற்றோம், சிலர் தோற்று போனார்கள். அந்த வாக்காளர் அவன் தோற்றான், இந்த கட்சி தோற்றது. அல்லது ஒரு யுத்தம் என்று ஒன்று வந்தால் அந்த யுத்தத்திலே அந்த அரசன் வென்றான், இன்னொருவன் தோற்றான் என்பதுதான். அதுபோலவே அன்பு என்று சொல்லுகின்ற ஒரு பங்கை கிறிஸ்தவத்துக்கே உரிய ஒரு சொத்து என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் சொல்வதெல்லாம் பொதுவான அன்பை, மனுஷ அன்பை தான் வைத்திருக்கிறார்கள். நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், நீ முறைத்தால் நான் முறைப்பேன், நீ கொஞ்சம் இதாகி விட்டீரோ, கூல்டவுன் ஆகிவிட்டு நானும் கூல்டவுன் ஆகிவிடுகிறேன். அது யூஸ்லெஸ், பிரயோஜனமற்ற மனுஷிய அன்பு. ஆகவே கொடுக்கிறவர்களுக்கே கொடுக்கிறோம் என்று சொல்வது அது அன்பா என்று ஆண்டவர் கேட்பார். அன்பு என்று சொல்வது அது வறண்ட நிலத்திலும் அது பாய வேண்டும். சத்ருவாக இருந்தால் கூட, அவன் விரோதியாக இருந்தாலுமே கூட, அவன் அநீதி இல்லாவிட்டாலுமே கூட, இந்த லவ், த சுப்ரீம் காட்ஸ் லவ், தேவ அன்பு என்று சொல்லுவது அது சூரியனை போல், அது மலையை போல் ஒளிந்து கொண்டே இருக்கக்கூடியதுதான். ஏனென்றால் இந்த லவ் கான்குவர்ஸ், அன்பானது எப்பொழுதும் அது ஜெயம் பெறும். எனவே அது போன்ற அந்த அன்பிற்குரிய ஒரு ஜீவியம் எல்லாம் மனுஷன் அறியான். அவன் தெரிந்ததெல்லாம் நீ சிரிக்கும் பொழுது சிரிப்பது தான், கொடுக்கும் பொழுது கொடுப்பது தான். ஒருவரும் திருப்பி கொடுக்க இயலாது என்று சொல்லும் பொழுது நீ கொடுப்பாயா? தட் இஸ் லவ் என்று சொல்லுவார். எப்படி அதை லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், திரும்ப பெறுவோம் என்று எண்ணாமல் கொடுங்கள் என்று அவர் சொல்லுவார். ஆகவே எக்ஸ்பெக்டிங் சம்திங், அதை வரும்பொழுது தான்
அவர்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்றால் ஆங்கிரி, கோபமடைவார்கள். வெளியே காட்ட மாட்டார்கள், ஆனால் உள்ளே வைத்து கொண்டு அதை வைத்திருப்பார்கள். கொடுக்கிறவர்களை ஸ்மைல் பண்ணுவதற்கும் கொடுக்காதவர்கள் லேசாக ஒரு ஸ்மைல் பண்ணுவதற்கும் ஏராளமான வித்தியாசம் அங்கே இருக்கும். ஆகவே அன்பு என்று சொல்வதை ஒன்லி த கிறிஸ்டியன்ஸ் நோ தேன், கிறிஸ்தவர்தான் அறிவார்கள். ஏனென்றால் அந்த ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், நாம் அன்பு இன்னதென்று அறியோம். எவ்வளோ பிளைனாக எழுதியிருக்கிறதை பார்த்தீங்களா? ஏனென்றால் காட் இஸ் லவ், தேவன் ஒருவர் தான் அன்பு என்பதற்குரிய இருப்பிடம் என்று அவர் சொன்னார். தேவன் ஒருவரே, அவர்தான் அன்பாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையானது தூங்குகிற அந்த இடம் என்னவென்றால் டேஸ்டிங் த லவ் ஆஃப் காட். தேவன் நம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் பொழுது, நம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே அவருடைய அன்பை நம்மிடத்தில் விளங்க செய்தார் என்ற அன்பை ஒருவன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அந்த ஸ்ட்ரிங்கை பிடித்து விட்டான். அதே லைன்லேயே தான் போய்கொண்டே இருக்க வேண்டும். இஸ் நாட் லுக் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து விடக்கூடாது. ஏனென்றால் எல்லோரும் அந்த ஸ்ட்ரிங்கை ரசிக்கப்பட்டோம் என்று சொன்ன பிறகு ஸ்ட்ரிங்கை விட்டு விட்டார்கள். சில சமயம் பட்டம் பறக்கும் பொழுது சிலது எங்கெங்கேயோ அலைந்து வந்து கீழே வந்து விடும். சிலர் ஸ்டெடியாக மேலே மேலே போய்கொண்டே இருக்கும். அதுபோல் மெனி பீப்புள், அநேக ஜனங்கள் லாஸ்ட் தட் ஸ்ட்ரிங், அந்த பட்டத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆகவே ஏன் விட்டார்கள்? இங்கும் அங்கும் பார்த்தார்கள், அவ்வளோதான். இவனும் இப்படி தான் செய்கிறான், ஓகே ஓகே, பரவாயில்லை, இவளும் இப்படி தான் செய்கிறான் என்று ஓகே ஓகே என்று சொல்லி மனுஷனுக்குரிய பங்கை பார்த்து மனுஷத்துக்குரியவர்களாய் அவர் மாறி தெய்வீகத்தினுடைய அந்த ஸ்ட்ரிங்கை, அந்த பாதையை விட்டுவிட்டார்கள். ஆகவே பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று கடைசியில் அதை முடிப்பார். எப்படி அதை புறம்பே அதை அந்த பூர்ண அன்பு என்று அவர் சொல்வார். முதலாவது நான் இல்லை, அவர் தான் என்னை அன்பு கூர்ந்தார். அவர் என்னை அன்பு கூர்ந்தபடினாலே ஐ லவ் ஹிம், அவரை நான் நேசிக்கிறேன். ஆகவே தெய்வ அன்பை பெற்ற ஒரு மனுஷன் லவ் ஹிம், அவரை நேசிக்க தொடங்கின உடனே அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது என்னவென்று சொன்னால், சகலமும் அன்பிற்குரிய கிரியைகளாகவே அங்கு நடைபெறும். அவனுடைய அன்பிற்குரிய கிரியைகளை நடப்பதற்கு காரணம் என்ன? அந்த அன்பின் தேவன் அவனுக்கு ஒரு ஹெட்டாய், தலைவராய், அவனுடைய லீடராய், பிரதானமாய் அவன் வைத்திருக்கின்றபடியினாலே சகலமும் அவருக்கு கீழாய், அவன் அந்த அன்பின் கொடைக்கு கீழாய் அவன் வாழ்ந்து வர தொடங்கி விடுகிறான். எனவே அவள் அன்பு கூறுகிறவன் என்று அடுத்த பகுதி இருக்கிறதே, அதை தள்ளாடத் தொடங்கி விடுகிறார்கள். அவர்கள் அங்குதான் இந்த போராட்டம் என்று ஒன்று உண்டு. என்ன போராட்டம்? அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. ஆனால் இவர்களுக்கோ தோற்றுப்போக வைக்கும்படி தேவன் அன்பாக இருக்கிறாரா? இல்லை இல்லை என்று சில சூழ்நிலைகள், கடினமான நேரங்கள், சில நிந்தைகள், அவமானங்கள், வெறுப்புகள், சிலருடைய துரோகங்கள், சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், பொருள் சேதங்கள். என்னுடைய அண்ணன் நல்லா இருப்பான், நான் தம்பி நன்றாக இல்லை, என் சித்தப்பா நல்லா இருக்கிற நான் நன்றாக இல்லை என்றெல்லாம் கணக்கு போட்டு தே புட் டேமேஜ் டு காட்ஸ் லவ், தெய்வத்தின் அன்பை டேமேஜ் பண்ணி போட்டு விடுகிறார்கள். தோற்று போய்விட்டது, அவருடைய அன்பு தோற்று போய்விட்டது. தெய்வ அன்பே இங்கே முதல் தெய்வ அன்பே அதை தோற்று போய்விட்டது. ஆகவே ரோமர் அந்த 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று யாருக்கோ எழுதப்பட்டதை போலவா அதை எழுத வேண்டும். அவர் அன்பு கூறுகின்ற எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்வது அவருடைய அன்பை சந்தேகிக்காத ஒரு வாழ்க்கை. இந்த யோபுக்கு நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தால், அவருடைய அன்பை சந்தேகிப்பதற்கே அவன் அந்த சோப்பாஸ், எலிப்பாஸ், இந்த சோஃபார், அவர்கள் பில்தாத் எல்லோரும் சுற்றி நின்று, பேயும் பிசாசும் அங்கே சுற்றி நின்று, ஏன் சொந்த மனைவி கூட அங்கே சுற்றி நின்று செத்து போகும், இன்னுமா அந்த தெய்வத்தை நீ அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்கின்ற கூக்குரல் எல்லாம் கேட்டு அவனை தெய்வ அன்பை விட்டு பிரித்து விடலாம் என்று எண்ணினானே பாருங்கள். பிசாசனுடைய கிரியை முடியவில்லை. அப்படியானால் பரவாயில்லை, இதை செய்தால் அவன் விட்டு விடுவான், அதை செய்தால் விட்டு விடுவான் என்று அவன் உடையில் சரீரத்தை தொடுகிற வரைக்கும் அவன் செய்து பொழுதும் அல்லேலூயா, அவன் இயேசுவை அறியவில்லை, தெய்வத்தை அறிந்திருந்தான். தனக்கு ரத்தம் சிந்தின இயேசு என்று அவனுக்கு தெரியாது. தனக்கு தியாகம் செய்த தெய்வத்தின் அன்பை அவன் அறியாமல். நாம் அறிந்திருக்கிறோம், அவன் அறியாத அந்த நாட்களிலேயே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடடே, பைத்தியக்காரை போல் பேசுகிறாய்,
அவரை தூசித்து விடு என்று சொல்வது எவ்வளவு தீமை. கொடுத்தவர் எடுப்பதற்கும் உரிமை இல்லையோ என்றெல்லாம் அவன் கேட்டானே பாருங்கள். இந்த லவ் ஆஃப் காட் என்று சொல்கிற அந்த முதல் பகுதியை காட் அதை பெற்றிருந்தான். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் விசுவாச அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்ரிபடி லவ் காட், தேவனை நேசித்தார்கள். அவர்கள் இந்த பூமியை அவர் அற்பமாக எண்ணி பரதேசியாக வாழ்ந்தபடினாலே தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு விற்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறதை சச் எ லவ் ஃபார் காட் என்று சொல்வதெல்லாம் தே காட் இட், அதை பெற்றிருந்தார்கள். அந்த டேங்க் ஃபுல்லப் ஆன பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்லிடுறது தெரியுமா? கடைசியிலே அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முடிக்கும் பொழுது நம்மை இல்லாமல் பூரணம் அடைவது இல்லை. எது நம்மை இல்லாமல் என்றால் கிறிஸ்துவை வைத்து இதோ நமக்கு அவர் தனக்கு முன் வைத்து அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நாம் சிலுவையை சகித்து விசுவாசம் துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசு கடைசியிலே அவர் பிதாவுடைய வலது வாசத்திலே போய் அவர் அமர்ந்தாரே, அது என்னவென்றால் சிலுவையை அவர் சகித்து பவிலால் வந்த விரோதங்களை அவர் சகித்து அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இல்லை. அங்கே சிலுவையின் பாதை என்று இல்லை. தெய்வத்தைப் போலவே நம் பிறரை நேசிக்க வேண்டும் என்ற அடுத்த பகுதி இல்லை. அவர்கள் தெய்வத்தை நன்றாக அறிந்திருந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு கிராண்ட் உண்டு தந்திருப்பார். அவர் அறியாத ஒன்று என்னவென்றால் கிரைஸ்ட் டைட் ஃபார் மீ, கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஹி லிவ்ட் எ லைஃப். அவர் பெரிய ஒரு அன்புள்ள ஜீவியத்தை வாழ்ந்து அவரிடத்தில் அன்பு சேதமடையவே இல்லை. அன்பு அவருடைய வாழ்க்கையில் ஒளியவே இல்லை. ஒரு புத்தகத்திற்கு அந்த நாட்களில் எல்லா புத்தகத்திற்கும் நாம் பெயர் வைத்து அதை நாம் பப்ளிஷ் பண்ணுவது வழக்கம். அதில் ஒரு புத்தகத்தின் பெயர் என்ன, அன்பின் கொடுமுடி என்று அந்த புத்தகத்திற்கு பெயர் வைத்து இருந்தோம். ஒருவன் சிலுவையிலே இயேசுவானவர் சிலுவையிலே அவர் தொங்கி கொண்டிருந்த நேரத்தில் அவன் கடைசியில் அந்த போர் வீரன் அவரை விழாவிலே குத்தி சதையெல்லாம் பீத்து வந்து அங்கே ரத்தம் பீறி அடிக்கிறதை போல் ஒரு படத்தை அதிலே போட்டிருப்போம். அதுபோல் அந்த அன்பின் கொடுமுடிக்கு செல்ல வேண்டும். நாம் என்னை பின்பற்றுகிறவன் என்று சொன்னால் அவன் எந்த இடத்திற்கு அவன் செல்ல வேண்டும்? அன்பின் கொடுமுடிக்கு செல்ல வேண்டும். தேட் மீன்ஸ் அதுதான் அவன் எவரெஸ்ட் சிகரத்திற்கு போய் கொடுமுடிக்கு சென்று வெற்றி கொடி நாட்டுவதை போல் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் வரைக்கும் அன்பிற்கு சேதம் வந்து விடாதபடி, அந்த அன்பிலே தோல்வி அடைந்து விடாதபடி ஹி கான்குவர், அது வெற்றி அடைகிறான். தட் லவ் நெவர் ஃபெயில்ஸ். அவனாக என்று அல்ல, அவனுக்குள் வாசம் செய்த அந்த அன்பு ஒரு காலம் அது ஒளிவதே இல்லை. ஆகவே அவர் அன்பு கூறியவர்களுக்கு என்று யாரையும் சொல்லாமல் அன்பு என்ற எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று பூரிப்பாய் சொல்ல வேண்டும். என்ன செய்கிறது? சரி பார்ப்போம், இந்த வசனம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது, சகல நன்மைக்கு நடக்கும் என்று சொல்லி அங்கே நடத்துகிறாரோ பார்ப்போமே என்று அவர் சொல்லிக்கொள்வதற்கான அந்த வசனத்தை அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன சொல்ல இருக்க வேண்டும்? அன்பு என்ற எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஐ ஹவ் நோ டவுட் அபவுட் தட் லவ். என்னை அவரை அன்பு என்ற அந்த அன்பிலே சந்தேகம் எனக்கு இல்லவே இல்லை. ஐ லவ் ஹிம் ஸோ மச். அவருடைய அன்பை சந்தேகப்படவே மாட்டேன். நீலி கண்ணீர் வடித்து கொண்டு எனக்காக அழுது கொண்டு இருக்கவும் மாட்டேன். நான் அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நான் விரும்பவும் மாட்டேன் என்று அவன் தன் வாழ்க்கையிலே அவனை வாழுகிறானே பாருங்கள். அன்பு ஒன்று எனக்கு சகலம் நன்மை 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 என்று வாழுகிறவன் ஹி டவுட் நோ காட்ஸ் லவ். கடவுள் தெய்வ அன்பை சந்தேகப்படுவதே இல்லை. மலர்ச்சியாக இருப்பான், உள்ளும் குளிர்ந்து இருப்பான், நோயற்று வாழ்வான். அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பான். அது ஏன் என்று சொன்னால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பழைய ஏற்பாட்டில் சொல்லதை போல் பூமியே நிலை பெயர்ந்து அங்கே சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் மலைகள் பெயர்ந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த அன்பு அவருடைய உள்ளத்திலிருந்து தெய்வ அன்பை ஒருவரும் பறித்து கொள்ள இயலாது. ஆகவே நாம் இரண்டாவது அந்த வருகின்ற லவ்விங் ஒன் அனதர் என்ற ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் தட்ஸ் அ காஸ்ட்லி திங். முதல் கற்பனை என்னவென்றால் லவ் காட், தேவன் நேசிப்பது தான். இரண்டாவது கற்பனை தான் பிறரை நேசிப்பது. முதல் பிஎஸ்சி என்று சொல்வது லவ் காட். அடுத்து முடித்தால் எம்எஸ்சி பாடத்திற்கு வர முடியும். ஆகவே எம்எஸ்சி பாடத்திற்கு ஏன் மக்கள் முக்கியத்துவம் தரவில்லை? பிறரை நேசிப்பதற்குரிய முக்கியத்துவத்தை தரவில்லை. பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களை போல் வாழ்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் கூட எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அங்கே சொல்லப்பட்ட அந்த வீரர்களைப் போலவே they love God, நேசித்திருப்பார்கள்.
இந்த பூமி ஒரு பொருட்டாய் எண்ணாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த வாழ்க்கையை அவருக்கென்று வாழ்ந்தார்கள். பின்பு நம்மை வைத்து பூர்ணமாக வேண்டிய அடுத்த எம்எஸ்சி பாடத்திற்கு ஃபெயிலாகி போய்விட்டார். ஆகவே அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்வது, அன்பு என் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை என்று சொல்வதற்கு காட் த ஃபர்ஸ்ட், முதலாவது அந்த 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 அன்பை நிறைத்த பிறகுதான் அதை சைட் பை சைடாய் அது நடந்து வர வேண்டும். அது ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டே அந்த அன்பிலே ஸ்டார்ட் ஆகி அதில் டூ லைக் தட், ஏன் இப்படி செய்கிறாங்களா, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த நிகழ்ச்சி என்றெல்லாம் வரும்பொழுது தி டோன்ட் டவுட் காட், தேவனே அவர்கள் அவன் அன்பை சந்தேகிப்பதில்லை. அட் த சேம் டைம் எல்லாம் அதே நேரத்தில் காட்ட வேண்டிய அளவிற்குத்தான் பாடத்தை கொடுப்பார். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவர் என்ன செய்ய மாட்டார், திராணிப்பதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஆகவே இந்த வேளையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களிடத்தில் எம்எஸ்சி பாடத்துக்குரிய பெரிய ஒரு சப்ஜெக்டை கொடுத்து அன்பு கூறுவதை போல் அந்த கொடுமுடிக்கு உடனே கூட்டு போக போகிறார். அந்த நேரத்தில் காட்ட வேண்டிய அன்பை செம்மையாய் காட்டும்படி செய்வார். அங்கே தெசலோனிக்கேயரிலே சொல்வது போல் யூ க்ரோ இன் லவ், அன்பிலே வளர தொடங்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அதுபோன்ற அற்புதமான இந்த கிறிஸ்தவ பண்பை இழந்தபடினாலே, எங்கு பார்த்தாலும் தோல்வி கொண்டு கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றபடினாலே, இந்த மனுஷர்களை குறித்து உலகத்தான் சில நல்லவன் போல் தோன்றுகின்றால், மகான் போல் தோன்றுகின்ற மகாத்மா காந்தியை போல் உள்ளவர் சொல்வார்கள், சோமிய ட்ரூ கிறிஸ்டியன், ஒரு உண்மையான கிறிஸ்தவனை காட்டுங்கள், ஐ வில் பிலீவ் ஜீசஸ் என்று சொல்வார். இயேசு நம்புவேன் என்று சொன்னார். அவருடைய பார்வையிலே அவர் என்ன பார்த்தார் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவனும் இல்லையோ என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இன்னும் என் காலத்தில் வாழ்ந்திருந்தால் மகாத்மா காந்தி அவர்களே தட்டி பார்த்து அப்படி சொல்லாதரும் ஐ எம் ஏ கிறிஸ்டியன் என்று நான் சொல்லியிருப்பேன். ஆகவே அவருடைய பார்வையிலே விழுந்த பூரா மேக்சிமம் தோல்வி உள்ள கிறிஸ்தவர்களைத்தான் அங்கும் இங்கும் அவர் கண்டுவிட்டு நோபடி இஸ் எ கிறிஸ்டியன், கிறிஸ்துவனை நம்புகிறேன், தட்ஸ் ஓகே, ஆனால் எங்கே கிறிஸ்தவன் என்று கேட்டாரே பாருங்கள். அதுபோன்ற தோல்வியை அநேகர் வைத்திருக்கிறார்கள். அவருடைய கொடிக்கம்ப மேலே வைத்து கொடுமுடியிலே ஏற்றுவதற்கு பதிலாக கீழே பறக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள், மிதித்து கூட போட்டு கொண்டு வாழ்ந்து விடுகிறார்கள். ஏனென்றால் ஜெயம் முதலாவது அங்கே இருக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகின்ற எனக்கு சகலம் என்ன செய்கிறது, நன்மைக்கு அது நடக்கிறது என்ற வெற்றி கொடியை நாட்டி தெய்வ அன்பிற்கு ஒரு ஜெயம், தோல்வி இல்லை என்று காட்ட வேண்டாமா? அதுக்கு அடுத்த அதே ரோமர் 8:28 தாண்டி 32 வசனத்தை கீழே படித்து வைத்தால் என்ன எழுதியிருக்க தெரியுமா? என்ன எழுதி இன்னும் கொஞ்சம் ஓப்பனாய், எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராலே என்ன ஒன்று சொல்கிறார், எங்களிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். பின்பு என்ன சொல்கிறார், கன்ஃபார்ம் பண்ணுகிறார், எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராலே என்ன பிரச்சனை, பஞ்சமோ பட்டயமோ நாசமோசமோ என்ன நடந்தாலும் நாங்கள் முற்றிலும் ஜெயம் பெரியவராக இருக்கிறோம். அடேங்கப்பா, அப்படி ஒரு கொடியை ஏற்றினார் பாருங்கள், ஜெயக்கொடியை அவர் ஏற்றினார் பாருங்கள். அப்படி இருந்திருக்க வேண்டும், அந்த டேங்க் ஃபுல்லப்பாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே ஏன் இந்த சூழ்நிலை, எதற்கு இந்த சூழ்நிலை, ஏன் இப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்தது, ஏன் இவன் இப்படி செய்தான், ஏன் அப்படி செய்தான் என்றெல்லாம் செகண்டரி. இரண்டாவது பகுதி சொல்லுவதெல்லாம் சகலமும் நன்மைக்குதாகவே நடக்கும். தெய்வத்தைப் போலவே என்னை மாற்று, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகவே தெய்வ அன்பை எங்களுக்கு தர, குமாரன் பிதாவையும் குமாரனை நேசிக்கிறதை போல அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்வதைப் போல் தான் நடந்திருக்கிறது. ஆகவே முடிவாய் நம் வாழ்க்கையில் என்ன கீழே எழுதி வைக்கிறோம், 28ஆம் வசனம் அல்ல, கீழே வரை 32ஆம் வசனம் சொல்லுகின்றதே போல், என்னை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறோம் என்று சொல்கிற ஒரு ஜெயக்கொடியும் நீங்கள் நாட்டும் பொழுதுதான் யூ கேன் சே தட். தமிழில் போல் இல்லாமல் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றார், மை லவ் வித் காட் நெவர் ஃபெயில்ஸ். அது தோல்வியடையவில்லை, அது தோற்று போகவில்லை என்று நீங்கள் வைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். அது முதல் பகுதியாக வந்து இல்லாதனால வாடிப்போன ஒரு கிறிஸ்தவன், அவன் மகிழ்ச்சியற்ற கிறிஸ்தவன், நோய் கொண்ட ஒரு கிறிஸ்தவன், புலம்புகின்ற ஒரு கிறிஸ்தவன், எதற்கெடுத்தாலும் அவன் வாழ்க்கையிலே சொந்த சுயநலத்தையே வைத்து சுற்றி உன் பீடத்தை சுற்றி வந்து அவர் சொல்வார், இவர்களோ தங்கள் பீடத்தை தாங்களே சுற்றி வந்து கொண்டு இருப்பவர்கள் they don't have God. தேவனுடைய அன்பை, அதற்காக வாழ வேண்டும் என்ற ஒரு யுத்தத்தை, ஆண்டவருக்கு முன்பாக ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை
சாத்தானுக்கு முன்பாக தோற்று போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தை மறந்து போய், அவருடைய வாழ்க்கை பாதை மறந்து போய் தோல்வி ஆண்டவர் கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறார்கள். ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஜனங்கள் என்னவென்று செய்தால் என்று அதுக்கு முந்தின இந்த பாதையிலே சொல்லுவார். அவர் சொல்லுவார், நீங்கள் மனுஷர் பாசைகளை பேசினாலும் அல்லது தீர்க்க தரிசனங்களை வரங்களை உடையவர்களாய் இருந்தாலும், சகல ரகசியங்களையும் அறிந்து அறிவுள்ளாய் இருந்தாலும், மழையவே பெயர்ந்து போகத்தக்கதாக நீங்கள் என்னவெல்லாமோ சகல விசுவாசத்தை நீங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும், இன்னும் கூட வெளிப்படையாகவே அன்புதானே வேண்டும், செய்து காட்டுகிறோம் என்று அவருடைய மனுஷிய அன்பிற்கு பணத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அன்னதானத்தை அவர்கள் செய்தாலும், நான் என்ன செய்கிறேன் பாரும், நான் அக்னி குண்டவிலை நடந்து வருவேன் என்று சொல்வதை போல் இந்த அந்த தீக்குண்டத்தில் நடப்பார், அதுபோலவோ அல்லது இந்த உடம்பிலே இந்த காயப்படுத்தி கொண்டே போகிறார்களே அதுபோலவோ ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்து கொண்டு திஸ் ஆல்சோ லவ், இதுவும் தெய்வத்தோடு நான் கொண்டிருக்கிற அன்பு என்று காட்ட அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் தெய்வத்திடமிருந்து அந்த தெய்வ அன்பை பெறாமல் தெய்வத்திடம் வரத்தையே நீங்கள் பெற்றிருப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் அப்படி இங்கே எழுதியிருக்கிறது? பீப்புள், ஜனங்கள், தே சப்ஸ்டிடியூட் த மினிஸ்ட்ரி, ஊழியத்தை அதற்கு சப்ஸ்டிடியூட்டாக வைத்து கொண்டு தே வாண்ட் டு ஷோ த பீப்புள். ஜனங்களிடத்திலே வரும்பொழுது ஜனங்கள் பார்க்கிறார்கள், அவனிடத்தில் அன்பு இல்லை. அவன் தீர்க்கதரிசனம் பேசுவான், சுகமாக்குவான், அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் எல்லாமே என்னெல்லாம் அவன் சொல்லிக்கொள்வான், அவன் நிகழ்த்துகின்ற ஊழியங்கள் எல்லாம் பெரிதாய் தோன்றுவதை போல் அவன் இருப்பான். ஆனால் அவனிடத்தில் பொருளாசை இருக்கும், அவனிடத்தில் காம விவகாரம் அவன் குடிகொண்டு இருக்கும், இச்சையடக்கம் என்பது அவனிடத்தில் இருப்பதில்லை, கொஞ்சம் பொறுமை கூட அவன் வைத்திருந்திருக்க மாட்டான், சாந்தம் இருப்பதில்லை, தயவு இருப்பதில்லை என்பதை போல் அன்பு எனக்கு இராவிட்டால் என்ற ஒரு பகுதியை வைத்துவிட்டு ஊழியம் செய்வதை ஏற்றுக்கொள்வாரா? ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஊழியத்தை பெரிதாக எண்ணிக்கொண்டு அதையே மையமாய் வைத்துக்கொண்டு சில மாந்தர்களை சபையில் நான் பார்க்கும் பொழுது அவரை வைத்து அவர்களை கொண்டு செல்வதற்கு நான் பட்ட பிரயாசங்கள் ஏராளம் பிரயாசப்பட்டாலும் ஒரு சிலர் அதிலே தப்பினார்கள் கூட அநேகர் தப்ப முடியவில்லை. அவர்கள் எல்லோருக்கும் என்னென்னமோ ஆசையை காட்டினதை போல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அவன் எல்லாம் வைத்திருந்தும் தெய்வ அன்பு அவனுக்கு இல்லையே. அன்பு இல்லாவிட்டால் தெய்வத்தினுடைய அவனுடைய அந்த எடிஃபிகேஷன், பக்தி விருத்திக்கு ஏதுவான அந்த அன்பை அவன் ஜீவியத்தை அவன் பெறாமல் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் லைஃப் என்று சொன்னார், ஆவிக்குரிய கனிகள், அந்த கனிகள் அவனிடத்தில் இல்லாமல் அவன் தன்னுடைய வேலைகளெல்லாம் வைத்துவிட்டு சமமாக்க பார்த்து விட்டான். நோபடி சுட் பி லைக் தேன். நம்ம ஒருவரும் இருந்து விடக்கூடாது. do something in the church. சபையில் ஒரு காரியம் இருக்கட்டும், ஏன் கூட்டுவதாக இருக்கட்டும், அல்லது சமையலாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஏதோ சபைக்காக நீங்கள் ஒன்று நீங்கள் செய்கின்ற காரியமாக இருக்கட்டும். யூ திங்க் தட் இஸ் இனஃப், அது போதுமென்று எண்ணினீர்களா? அதை தெய்வ அன்புக்கு சப்ஸ்டிடியூட்டாக நீங்கள் மாற்றலாமா? கொஞ்சம் முந்தி நீங்கள் தேவனுடைய அன்பை சந்தேகித்தீர்களே, கடவுள் என்ன அன்பாக இருக்கிறாரா என்று பார்த்தீர்களே, புறனை ஒரு புறஜாதியை வைத்து கூட உங்களை பார்த்து அவனுக்கெல்லாம் இருக்கிறதே என்று எண்ணிவிட்டீர்களே, அதை சரி செய்தீர்களா? நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்வதெல்லாம், சொத்தென்று வைத்திருப்பதெல்லாம் தெய்வ அன்பை சொத்தாய் நீங்கள் வைத்திருந்தால், கோ டு தி பீப்புள், ஜனங்களிடத்திலே நீங்கள் போகும்பொழுது யூ வில் பி அபண்டன்ட் பிளெஸ்ஸிங். ஒரு ஆச்சரியமான ஒரு நீங்கள் அந்த ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் ஜெயத்தை கர்த்தருக்கு நீங்கள் ஜெயமாய் கொண்டு வந்து வைத்தபடினாலே, என்னை அன்பு கூறுகிறவராளே, என்னை அன்பு கூறுகிறவராளே என்பதை ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸஸ், ஒவ்வொரு சோதனை நேரத்திலும் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி வாழ்கின்ற அதே நேரத்திலே எந்த அளவுக்கு பிறகு அன்பு கூற வேண்டும் அதையும் சைமல்டேனியஸாக செய்வதற்கு உதவி செய்வார். ஆண்டவர் சொன்ன முதலாவது என்று சொல்வதை முதலாவது என்று தள்ளி வைத்து விட்டு, இரண்டாவது என்பதை இரண்டாவது தள்ளி வைத்து விட்டு என்றெல்லாம் இல்லை. முதலாவது வரை அன்பு கூறுகின்ற அதே நேரத்திலே இரண்டாவதாக வரைக்கும் வரக்கூடிய பிறகு அன்பு கூறுகின்றதும் சேர்ந்துதான் நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ நிகழ்ச்சியில் நடைபெறுவதெல்லாம் அந்த நபர் மூலமாய் நடந்திருந்திருக்கக்கூடும். ஸோ வாட்? அதனால் என்ன? ஐ லவ் காட், இட் இஸ் காட். தேவன் தான் அதை செய்தார், நாட் மேன். எந்த மனுஷனும் ஒருவரும் ஒன்றும் செய்ய இயலாது, எந்த அனுமதியும் இல்லாமல் என் தலையினுடைய ஒரு முடியை கூட அவன் தொட்டுவிட முடியாது என்று ஒரு நல்ல விசுவாசம் கொண்டவன், யூ லவ் தம், அவளை நேசிப்பான்.
நாட் வாட் தே டிட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாய் விரோதமாகவோ அவருடைய சபை உடைப்பதற்காகவோ சிந்தாமணப்படுத்துவதோ அதே அல்ல. அதையெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் தானே கை விலகி விட்டார். மனுஷகுமாருக்கு என்று வேணாலும் செய்யுங்கள். As for me concerned, I forgive everything. But against the Holy Spirit, I cannot do that. இம்மையிலையும் செய்ய மாட்டேன், மறுமையிலையும் செய்ய மாட்டேன் என்று விலகி நின்றாரே பாருங்கள். No, that is not my part. If you want to do that, go to God. போய் அவரில் ஒப்புருவாங்கள். அது நம்முடைய கடமையா? எஸ். ஹியூமன், மனுஷியமாக இருக்கக்கூடியவன் தெய்வத்துக்கு விரோதமாய் ஏதாவது உங்கள் கண் பார்வையிலே நிந்தை என்று ஏற்பட்டு விட்டால் அதற்கு விரோதமாய் நீங்கள் ஸ்டாண்டப் பண்ண வேண்டுமா? இந்த தாவீதை போல என் கர்த்தருடைய நாமத்திற்கு நிந்தை கொண்டு வந்தாயாப்பா, போய் ஒப்புரவாக என்று சொல்ல வேண்டுமா? தேட்ஸ் ரைட். அதை செய்ய வேண்டும். குழப்பி விடக்கூடாது. தெய்வ அன்பை பெற்றவனுக்கு அது தெரியும். இயேசுவை அடித்த விடலை பெற்றவனுக்கு அவன் தெரியும். அவன் அமைதியாகவும் இருப்பான், குற்றச்சாட்டையும் அவன் ஏற்றுக்கொண்டு அமைதியாகவும் இருப்பான். அவன் அந்த பொந்தி பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கையும் அவன் சாட்சி சொல்லுவான். இஸ் எ பேலன்ஸ்டு மேன். அவன் நல்ல ஒரு அந்த சமநிலையை அறிந்தவன். சமநிலையை புரியாத அந்த மக்களைத்தான் ஜனங்கள் சில ஆவிக்குரியவர்களை போல் தோன்றுகிறவர்கள் குழப்பி வைத்து விடுகிறார்கள். ஏதாவது ஒன்றை காட்டி பெரிதாக காட்டி குழப்பி வைத்து விடுகிறார்கள். பிசாசு யார் என்று தெரியுமா? ஹீஸ் எக்ஸ்பர்ட் இன் த ஸ்கிரிப்சர். வேத வாக்கியத்திலே அவன் அவ்வளவு திறமை பெற்றவன். அவன் போய் எப்படி குழப்பினான்? இயேசுவிடத்திலே வந்தே குழப்பினான் இருப்பார்கள். நீ தாழ குறியும் எப்படி எழுதியிருக்கிறதே, இட் இஸ் ரிட்டன் தேர் என்று சொன்னவுடனே மற்றவன் ஹா என்று அவன் ஏற்றுக்கொண்டு பின்னாலே போய்விடுகிறான். ஆண்டவரோ நோ, நீ சொல்கின்ற ஒரு பகுதி உண்மையானதல்ல. இட் இஸ் ஆல்சோ ரிட்டன், தேவனாய கர்த்தரை சோதியாதிருப்பான் என்று எழுதியிருக்கிறதை என்று அவர் சொன்னாரே பாருங்கள். That is a wonderful thing. Not my leg stumbles. நான் கால் தடுக்கி விழுந்தது அல்ல. It is what the offense to God. தேவனையே நான் இழுத்து வந்து சோதிக்க சொல்ல பார்க்கிறாயே. Get away Satan, என்னை விட்டு புறப்பட்டு என்று அவர் சொன்னாரே. அதுபோன்று ஜனங்கள் பகுத்தறிவை வைத்து நல்ல ஞானோந்திரியங்களை கொண்டு அந்த பூர்ண அறிவை கொண்டு தேறினவர்கள் என்று எழுதியிருக்கிறதே. அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை புலவானே வாழ்கிறார்கள். அப்படி வாழாதபடினாலே கிறிஸ்தவர்கள் சீரழிகிறார்கள். ஐ டெல் யூ தேட் நீங்கள் முதல் நாள் தொடங்கி, ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி அவரை அன்பு கூறுகின்ற வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயம் எடுக்க தொடங்கிவிட்டால் உங்களுக்கு தானாகவே இது விளங்கிவிடும். எனக்கும் எத்தனையோ விதமான என்னுடைய பெண் வாழ்க்கை நான் யோசித்து பார்க்க முடியலாம். என்னென்னவெல்லாம் நடந்ததுதான், ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை ஐயா. ஏன் தெரியுமா? ஐ வாஸ் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். அங்கே ஒன்று பேதில் வாசிக்கிறதே போல் தேவனுடைய வல்லமையினாலே நாங்கள் அது காக்கப்பட்டு எங்களுடைய சுதந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டது. அண்டு we were kept by the love of God என்று யூதாவிலே சொல்வாரே, தெய்வ அன்பினாலே நாங்கள் காக்கப்பட்டோம். இட் இஸ் God who protected. தேவனை அண்டி வாழ்ந்தவனை ஆண்டவர் விட்டுவிடுவார் என்று எண்ணீரெல்லாம் ஒரு நாளும் இல்லை. இதுபோன்ற தெளிந்த புத்தியை பெறுவதற்கு நீங்கள் படித்து ஏதோ பைபிள் காலேஜை படித்து வர வேண்டும். த லவ் ஆஃப் காட், தேவனை நேசித்து உங்கள் வாழ்க்கையிலே வளர்ந்து வந்திருந்தால் God will teach you everything. சகலத்தையும் போதிப்பார். யூ ஆல்சோ லேர்ன், கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அண்ட் யூ ஆல்சோ நோ தேட், உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்த இடத்துல எப்படி நடைபெற வேண்டும். இட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் லவ். அது அன்பினுடைய ஒரு கிரியை வைத்து அதை செய்ய தொடங்கி விடுவீர்கள். ஆகவே அதுபோன்ற அந்த தெய்வ அன்போடு கூட உள்ள பெர்மனண்ட் ஃபிக்ஸிங் இருக்கிறது. இந்த மேடம் கயான் புக்கை படித்து பார்த்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். கணவன் மூலமாய் வந்த அந்த தீமை, அந்த நேரத்தில் அவர்கள் தாங்கள் தெய்வனிடத்தில் கொண்டு வந்த அந்த அன்பு, அவர் நேசிக்கிற நேசம், ஒரு வேலைக்கார பெண்ணின் மூலமாக வரக்கூடிய தீமை, அந்த ஊராணமத்தில் வர தீமை, அந்த உள்ள பிஷப் மூலமாக வருகின்ற தீமை, அத்தனையும் நடந்திருந்தாலுமே கூட சி லவ்ட் காட் சுப்ரீம்லி. அவள் அதிகமாக நேசித்தார்கள். நீ அந்த புத்தகத்தை படித்தால் உடனே அவர்கள் தன்னுடைய அறையிலே சென்று, ஓ என்னுடைய நேசரே, என் கர்த்தாவே, ஐ லவ் யூ, நேசிக்கிறேன். எனக்கு இந்த சூடான நேரத்தில் உம்மிடத்தில் வருவதுதான் எனக்கு குளிர்ச்சி, என்னை ஆசீர்வதியும். ஐ வாண்ட் டு பிளஸ் தம், ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு இறக்கும் என்று கேட்டு ஒரு சின்ன ஜெபம் செய்துவிட்டு வெளியே வந்து விடுவார்கள். தட் இஸ் சைமல்டேனியஸ். தொடர்ச்சியாய் வருகிறதே பாருங்கள். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதை படித்த ஒருவன் நம்முடைய பத்திரிகையிலே வந்திருக்கிறதே, கிட்டத்தட்ட 350 பக்கம் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்து விட்டோம். இதை படித்து வந்திருந்தால் கூட ப்ராக்டிக்கல் லைஃப், நடைமுறையாய் உள்ள தெய்வ அன்பை வைத்து அந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதி என்னவென்று தெரியுமா? மேடம் கையான் அம்மையார் இருப்பார்கள். சி டிட் ஒன்லி ஒன் கிரைம், ஒரே குற்றம் செய்தார்கள். தட் இஸ் சி லவ்ட் காட். தேவனை நேசித்தால் என்ற ஒரு குற்றத்தை தவிர வேறு குற்றம் செய்யவில்லை ஐயா. தெய்வ குற்றத்திலே பிளேம்லெஸ் வித் லவ் ஆஃப் காட் என்று அவங்க சேவையிலே சொல்வார். அன்பிலே நீங்கள்
அன்பிலே எப்படி இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். தேர் வாஸ் நோ பிளேம் இன் தேர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். இட் இஸ் சைமல்டேனியஸ். ஒரு ரயில் தண்டவாளத்தை போல் தேவனை அன்பு கூறுவதும் பிறரை அன்பு கூறுவதும் சைமல்டேனியஸ். எத்தனையோ துன்பங்கள் பிறர் மூலமாய் வந்திருந்தாலும், சூழ்நிலைகள் மூலமாய் வந்திருந்தாலும், இரு பிடித்து கொண்டு அவர் அன்பு கூறியவர்களுக்கு சகலம் நன்மைக்கு அது நடக்கும் என்று அவருடைய அன்பை சந்தேகிக்காமலும், என்னை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் என்று வெற்றி கூடியவன் நாட்டும் பொழுதுதான் இந்த லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு என்ன செய்வதில்லை, தோற்று போவதில்லை. தமிழில் என்ன இருக்கிறது, அன்பு ஒரு காலம். தட்ஸ் ரைட். இருந்தாலுமே கூட அந்த பகுதியை நான் என்ஜாய் பண்ணுவதெல்லாம் ஆங்கிலத்தில் உள்ள லவ் நெவர் ஃபெயில்ஸ். பல சூழ்நிலையில் நான் ஓரத்தில் விளிம்பிலே நின்று கொண்டு, ஆண்டவரே என் அன்பை தோற்றுப்போக நான் விட்டுவிடக்கூடுமோ, ப்ளீஸ் ஃபில் மீ வித் லவ், உங்களுடைய அன்பை நான் நிரப்பும். ஐ வாக்ட் இன் த லவ், உன் அன்பின் பாதையில் தான் நடந்து வந்திருக்கிறேன். எனக்கு இருக்கிறது, அதை எனக்கு அள்ளித்தாரும், எனக்கு ஞாபகப்படுத்தும், சகலத்தையும் ஞாபகத்திற்கு கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறேன். கொண்டு வந்து தாரும். ஹவு சுட் ஐ பிஹேவ், எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும் என்று கேட்டு, ஹல்லேலூயா, காட் ஹெல்ப்ஸ் மீ. தேவன் தனக்காக, தெய்வ அன்பிற்காக பிரயாசப்படுகிற ஒருவனை கைவிடவே மாட்டார். அவனை அவர் தூக்கி எடுத்து அந்த ஃப்ளாக், அந்த அன்பின் அந்த ஜெயத்தை அங்கே நாட்டும்படி அதை செய்து வைத்து விடுவார். ஆகவே அதை முதலாவது ஒன்று பகுதியை, அந்த 8ஆம் வசனத்தில் உள்ளதை முதலாவது பகுதியை எல்லாம் அநேகர் சப்ஸ்டிடியூட் பண்ண விரும்புவதெல்லாம், மாற்றாக வைக்க விரும்புவதெல்லாம் வரங்களை வைக்க விரும்புகிறார்கள். அவர்கள் அந்நிய வாசைகளை பேசினார்களாம், தீர்க்க தரிசனங்களை பேசினார், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் பெற்றிருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை வைத்திருந்தாலும், இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிற சொத்து இல்லையாம், அன்பு எனக்கு இல்லாவிட்டார். அவன் ஒரு பாப்பர் மேன், எம்டி மேன். அவன் தெய்வத்தினுடைய அன்பிலே வளரவில்லை. தெய்வத்துவத்தின் அன்பில் வளர்ந்தால் தானே அடுத்து இருக்கக்கூடிய, கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை அவன் பெற முடியும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு நீடிய சாந்தம் என்று சொல்வது என்னவென்று தெரியுமா? லவ் சஃபர்ஸ் லாங். ஆங்கிலத்தில் இருப்பதை எப்படி தமிழ் சொல்வது என்றே புரியவில்லை. நீடிய சாந்தம் என்று என்ன எழுதியிருக்கிறோம் ஆங்கிலத்திலே? லவ் சஃபர்ஸ் லாங். அந்த அன்பிற்கு சேதம் உண்டாகும், ஏராளமான எதிர்ப்புகள் உண்டாகும், அப்டக்கிள்ஸ் தடைகள் உண்டாகும். எதிர் வருவதை போல் சிங்கங்கள் வருவதை போல் வரக்கூடும். சத்ரு பாம்பு வடிவத்தில் வருவதை போல் அவன் வந்து தாக்குவான். ஏன் அதுபோன்று அந்த தாக்குதல் அந்த வருகின்ற அந்த நேரத்தில் இவன் எப்படி இருப்பான்? அவன் he suffer long, the love suffer long. அவனுக்கு துன்பங்கள் 1000 அடி உதை விழுந்தாலும், இயேசுவை போல் அங்கே அவரை சாட்டையில் அடித்தாலும், அல்லது ஈட்டியால் குத்தினாலும், துப்பப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும் என்று இன்னொரு லாஸ்ட் கடைசி ஒரு இடம் என்று இல்லை. அவர் வாழ்க்கையிலே அவர் நிந்தையில் இருந்தார். நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அவர் மனுஷரால் அவமதிக்கப்பட்டார். அவரை தள்ளப்பட்ட கல்லை போல் அந்த 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 ஆலய தலைவர்கள் அவர்கள் எண்ணினார்கள். In all these things he suffered. Love suffer all things. அவர் நீடிய விதமாய் லாங் சஃபரிங். உங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதற்கும் வரக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? நீங்கள் அடிபட்டீர்கள், என்னமோ உங்களுக்கு நஷ்டம் என்று எண்ணி விடாதுங்கள். யுவர் லவ் வில், த டிவைன் லவ் வில் சஃபர், பாடுபடும். சஃபர்ஸ் லாங் அண்ட் அடுத்து நடக்கும் இஸ் கைண்ட். பியூட்டிஃபுல் வேர்ட். இதை நான் இறுதியில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அதை எடுத்து என் உள்ளத்தில் பதித்து வைத்து கொண்டேன். வாட் இஸ் லவ்? லவ் சஃபர், பாடுபடும், துப்பப்படும், நிந்திக்கப்படும். பட் இஸ் கைண்ட். உடைக்கப்பட்டு 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 வாட் இஸ் ஃபைனல் ப்ராடக்ட்? கைண்ட். த கைண்ட்னஸ் இஸ் தேர், த டிவைன் லவ் இஸ் தேர். ஹல்லேலூயா. ஆகவே அந்த அன்பு என்று அந்த பயணம் ஒன்று இருக்கிறதே. ஹல்லேலூயா. இட் நெவர் கிவ் அப். தோற்றுப்போவது இல்லை, தோற்றுப்போக அனுமதிப்பது இல்லை. அந்த அன்பை ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்திருந்திருக்க வேண்டும். ஆகவே இதோ நேசகுமாரன் என்று ஆண்டவர் கூப்பிட்டு அழைப்பது எல்லாம், as the father is love, my son also is love. அவனும் அன்பாக இருக்கிறான். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், அந்த கீழே வாசிக்கிற அந்த வசனத்தை, அநியாயம் வரக்கூடும், சகலமும் அங்கே
பொறாமை என்று வரக்கூடும், அது தன்னை புகழ்வதற்கு என்று ஒன்று வரக்கூடும். சரி வாட்டவர் கப்பலாகி ரெண்டாய் அதை அவர் எழுதி வைத்து இருப்பார். அன்பு பொறாமைப்படுவதில்லை. அதே சமயத்தில் இன்னமும் செய்யாதாம். அது தமிழில் எப்படி வாசிக்கிறோம், தன்னை புகழாது. ஆங்கிலத்தில் பெரேடிங் மை செல்ஃப், பிறரையும் பொறாமைப்படுவதில்லை, தன்னை வைத்து கொண்டு அப்படி பேரேட் என்று சொல்வது ஒரு அந்த ஆர்மிக்கு முன்பாக அல்லது இந்த என்சிசி கேடட்டு முன்பாக பெரேட் என்றால் அதை செய்து காட்டுவது. அந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் வரும்பொழுது பெரேட் ஒவ்வொரு மாநிலமும் ஒன்றை செய்து காட்டுவது பாருங்கள். அதுபோல் தன்னை அப்படி கொண்டு வந்து காட்டாது. பிறர் மீது அவன் எவ்வளவு சீரும் சிறப்பாக இருந்தாலும் அவன் பொறாமைப்படவும் மாட்டான். இட் இஸ் கப்பல் அண்ட் கப்பல். ஆங்கிலத்தில் நீங்கள் படித்தால் அது சேர்ந்து அது இருக்கும். அது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, ப்ளஸ் சினமடையாது, தீங்கு நினையாது. சினம் என்றால் ப்ரொவோக்ட், இட் வில் நாட் கெட் ப்ரொவோக்ட் என்று இருக்கிறது பாருங்கள். சினமடையது என்று சொல்வதை அது கோபத்தோடு சேர்த்து வைத்து வாசிக்கக்கூடாது. என்னவென்று வாசிக்க வேண்டும்? ப்ரொவோக்கிங். கோபம் என்பது அடுத்த பகுதி. முதலாவது ப்ரொவோக் ஆவதில்லை. ஏனென்றால் அன்பு என்ற ஒரு பகுதியில் அவன் வளர்ந்து வருகிறவனை ஈர்க்கிறான். ப்ரொவோக்கேட், அவனை தூண்டிவிட்டு எப்படியாயிலும் அவனை கோபப்படுத்த வைக்கலாம் என்று செய்துவிட இயலாது. கோபப்படுத்த வைக்க வேண்டும். ப்ரொவோக்கிங் வந்தது என்று சொன்னால் விழித்துக் கொள்வான். எதை வைத்து விழித்துக் கொள்வான்? லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு தோற்று போவதில்லை. அவன் ப்ரொவோக் ஆவதற்கு அவன் இடம் கொடுப்பது இல்லை. பின் எண்ணவும் மாட்டான், தீங்கு எண்ணவும் மாட்டான். ப்ரொவோக் பண்ணியவர்களை குறித்து என்ன செய்ய மாட்டான். இட் இஸ் கப்பல், இதை சேர்ந்து வரும். அதெல்லாம் விவரித்து நீங்கள் வீட்டிலே சேர்த்து வைத்து பாருங்கள். இது ஜாயின்டு டுகெதர். அது தீங்கும் நினையாது. ப்ரொவோக் பண்ணியவர்களை பார்த்து தீங்கு எண்ணவும் மாட்டான். ஹி வில் பிளஸ் தம், அவர்களை ஆசீர்வதிப்பான். அண்ட் ஹி வில் லவ் டு பிளஸ் தம். ஆசீர்வதிக்க நாடுவான், விருப்பம் கொள்வான், நேசம் கொள்வான். ஹல்லேலூயா. முதலாவது விருப்பம் என்று பவுல் சொல்லுவார். அதுபோன்று விருப்பத்தை வைத்திருப்பான். அவளை சபிக்க அவன் தோண மாட்டான். ஹி நெவர் கெட் ப்ரொவோக்ட். அவன் தோல்வியடைந்து விடுவான். அவன் ப்ரொவோக் ஆனால், அவன் தூண்டப்பட்டு விட்டால், அந்த தூண்டுதலால் நான் நன்றாய்த்தனை தூண்டி என்னை கோபப்படுத்தி விட்டார்கள் என்று அவன் சொல்லிவிட்டான் என்றால் த லவ் ஃபெயில் தேன். அன்பு தோற்று போனது. த லவ் நெவர் ஃபெயில் என்று இருக்கும்பொழுது இவன் தோற்று போய் விட்டான். என்னது கிறிஸ்டியானிட்டி? ஒரு கிறிஸ்துவம் அல்ல. வி மஸ்ட் ப்ரூவ் இட் இன் அவர் பர்சனல் லைஃப், வேறெவர் வி கோ. எங்கு போனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஜெயத்தை நிரூபித்து காட்ட வேண்டும். இன் யுவர் ஹோம், ஒரு வீட்டிலே நிரூபித்து காட்ட வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் யாரெல்லாம் தேவன் அனுமதிக்கிறாரோ அவர் மத்தியிலே நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த சர்ச் சபையில் நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த உலகமெங்கும் பாருங்கள், ஏறிட்டு பாருங்கள். எங்கு பார்த்தாலும் சபையில் சண்டை, போட்டி, பொறாமை. அங்கேயும் உலகம் தாண்டவும் ஆடி அவர்களை சின்னாபின்னப்படுத்தி தெய்வான்பை காலில் போட்டு மிதித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிற இந்த கொடிய காலத்தில் லவ் ஒன் அனதர், ஒருவரை நேசிக்கிற அந்த நேசத்தில் தான் ஜேத் கொடியை ஏற்ற முடியும். யூ லவ் மீ? எஸ் ஐ லவ் யூ. லவ் ஒன் அனதர்? எஸ் லார்ட், பிக் சின்ஸ் ஐ லவ் யூ. உண்மை நான் நேசிக்கிற நேசத்திலே ஜெயம் கொண்டபடினாலே ஐ லவ் எவ்ரிபடி. எல்லோரையும் நேசிக்கிறேன் என்ற ஒரு பகுதி வருகிறது. ஏசு எப்படி அவர் நேசித்தார்? தனக்கு தரப்பட்ட சொந்தமானவர்களை முடிவரையும் அன்பு கூர்ந்தார். தட் இஸ் a beautiful thing, you know. You trust God like that. தேவன் எனக்கு தந்தவர்கள், எனக்கு தந்த பிள்ளை, எனக்கு தந்த கணவன், எனக்கு தந்த மனைவி, என்னுடைய சகோதரன், என் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர், என் வீட்டில் உள்ள என் தாய் அல்லது தந்தை என்றெல்லாம் இருக்கிற ஒரு பகுதி இருக்கிறதே பாருங்கள். எனக்கு சொந்தமாய் தந்தவர்கள். ஆண்டவர் சொன்னதை போல், பிதாவே இவர் உலகத்தை நேசிக்காதபடினால் இவர்கள் நம்முடையவர்கள் என்று சபையில் அப்படி இரவில் இருக்க வேண்டும். உலகத்தை நேசிக்கிறவர்களாக ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு சகோதரி இருக்கின்றால் அது கேவலம் இல்லையா? எல்லோரும் என்னுடையவர்கள் என்று இருந்து எவர்களை நேசிக்க வேண்டாமா? பிதாவை நான் உண்மை நேசிப்பதை போல், நீ என்னை நேசிப்பது போல் இவர்கள் நம்முடைய நேசத்திலே ஒன்றாக இருந்து இவர்களை நேசிப்பதை உலகம் காண வேண்டும். தட்ஸ் a beautiful love. அந்த நேசத்தை குடிபறக்க வைக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு ஜீவியத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவில்லை. இல்லை என்றால் கசப்பும், வெறுப்பும், துவேஷமும், சண்டையும், போட்டியும், பொறாமையும், வேதவசனத்தை தூக்கி எறிவதும், அதற்கு கீழ்ப்படியாமல் வாழுவதும் என்று இருந்து சீரழிந்த வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அன்பினுடைய கொடியை
கீழே இறக்கிவிட்டு கிழித்து போட்டு விடக்கூடாது. அன்பிற்கு என்ன தர வேண்டும்? அன்பு ஒரு காலம் தோல்வி அடைவதில்லை. மாற்றி சொல்லுங்கள், அன்பு எப்பொழுதும் ஜெயம் பெறும். எங்கள் வாழ்க்கையிலே இதுவரை தவறு நடந்தாலும் we want to hoist it again மறுபடியும் நாங்கள் ஜெயக்கொடி ஏற்றப் போகிறோம் என்று வாழ்ந்து விடுங்கள். your life would be beautiful. your life would be beautiful. I cannot explain it in many ways. பல வேளையிலே நான் சொல்ல நான் முடியவில்லை. but I would say that your life would be so beautiful. 1000 கடன் நடந்தாலும், நீங்கள் சூளையிலே நீங்கள் போய்விட்டு வந்தாலும், ஒரு முடி கூட கருகாதபடி காக்க வல்லவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்களுடைய அன்பிற்கு சேதம் வராதபடி பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய அனுகிரகம் வேண்டும் அல்லவோ? தெய்வ அன்பை பெற்றவனுக்கு கண்டிப்பாய் ஒருவரை நேசிக்கிற நேசத்திலே எத்தனை மென்மையான கசப்புகளும் துரோகங்களும் தூண்டிவிடுதலும் கோபமும் ஏற்பட்டாலும் சினமடையான். அவன் தூண்டப்பட மாட்டான். தீங்கும் எண்ணான். தூண்டினவர்களை வைத்து தீங்கும் எண்ண மாட்டான். இது ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் கிறிஸ்து நாளை வந்தாலும் கூட இந்த கொஞ்சம் குடும்பங்கள் அப்படி இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்போது நம்முடைய ஊழியத்திலே அதுதான் ஐயா ஜெயம். சபையினுடைய ஜெயமே அதுதான். அது போன்ற ஜெயத்திற்கு எல்லோரும் பாடுபட்டு உழைத்து the love never fails in our church. எங்கள் சபையிலே அன்பு தொற்று போனதில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். தேவன் இந்த நாளிலையும் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையை அனுமதித்தாலும் அதிலே அவருடைய அனுமதி இல்லாமல், அவர் அறியாமல் யாதொன்றும் நேரிடவில்லை என்ற உணர்வை பெற்று வாழ வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறேன். அந்த ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவரிடத்திலே அன்பு கூறுபவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்பது போல, என்னுடைய பார்வைக்கு அது சூழ்நிலை வித்தியாசமாக தோன்றினாலும் அது சகலத்தையும் தேவன் என்னுடைய நன்மைக்காக செய்கிறார் என்ற அந்த சூழ்நிலையிலே அவருடைய அன்பை ருசிக்கிறவனாக மாற வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வில்லாமல் வாழ்கிற போது அதிலே அந்த சூழ்நிலையிலே வருகிற காரியங்களை சந்தேகிக்கிறதும், அதில் வருகிற மக்கள் மேல் ஒரு அன்பில்லாத ஒரு கொடியவனாக ஒரு பிஹேவியரை செய்கிறவனாக மாறிவிடுவேன் என்று உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவருடைய அன்பை ருசி பார்த்து வாழும்போது அந்த ரோமர் 8 அதிகாரம் 37 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே என்பது போல, அதிலே தேவனுடைய அன்பை பெற்று அந்த அன்பிற்கு ஒரு ஜெயக்கொடி ஏற்றுகிற ஒரு சூழ்நிலையாக அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வரும் நாட்களிலே நான் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலைகளிலையும் அன்புக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு பகுதியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த வாழ்க்கையிலே அவரோடு கூட இருந்த அந்த யூதாஸ்காரியோத் அவரை காட்டி கொடுக்க வரும்போது கூட இயேசு அது சகலத்தையும் எல்லாம் எழுதப்பட்டபடி தான் நடக்கிறது என்ற அந்த உணர்வை பெற்றிருந்ததினால் அந்த இடத்துல அவரை சிநேகிதனே என்று கேட்டு ஒரு மெய்யான ஒரு அன்பின் கொடியை அந்த இடத்துல ஏற்றினார். அதுபோன்று என்னுடைய வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்ற ஒரு முறுமுறுப்புக்கோ ஒரு தேவனை சந்தேகிக்கிற ஒரு காரியம் என்ற இடத்திற்கு என் இருதயத்திலே கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் அதிலே எல்லாவற்றையும் தேவன் அவருடைய அனுமதியில் தான் நடக்கிறது என்று பூரணமாய் அவருடைய அன்பிலே நிறைந்து அந்த அன்பு வழிந்தோடுகிற அன்பு ஒரு காலம் ஒழியாத அந்த ஒரு வாழ்க்கையை தேவன் வாழ உதவி செய்வான நம்பிக்கை ஏற்படுகிறேன். ஆமாம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு என்றைக்குமே ப்ரோவோக் ஆகாது. அன்பை குறித்து எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கி கர்த்தர் மீண்டும் தெளிவாய் உணர்த்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் நீ காலில் பாடினது போல தேவ அன்பின் ஜீவியம் என் முன்னாக எப்பொழுதும் ஆண்ட பிறரை எந்த நிலையிலும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு எனது இதயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாஞ்சையாகவே வைத்திருக்கிறேன். என் ஆரம்பத்திலே நான் ஆழமாய் மனம் திரும்பின நாட்களிலே இந்த வசனத்தை பாடி மத்தேயு 5:44
அது 43லேருந்து அதை படிக்கும் பொழுது அது இதயத்தில் ஆழமாக இன்னும் பதிச்சு வச்சுருக்கிறேன். இப்படிப்பட்ட அன்பு என் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. 43வது வசனத்திலேருந்து, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறது என்னவென்றால், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், லவ் யுவர் எனிமீஸ். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் அதெல்லாம் படிக்கும்போது இதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமேனு ஒரு வாஞ்சை வந்ததும், அடுத்த அந்த 45வது வசனத்தில், இப்படி நீங்கள் செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அதை படிக்கும்போது ரொம்ப வாஞ்சையை இதயத்தில் எடுத்து வச்சேன் இந்த வசனத்தை. அண்ட் தட் யூ மே பி சன்ஸ் ஆஃப் யுவர் ஃபாதர் இன் ஹெவன். நான் என்னுடைய தகப்பனுக்கு நான் புத்திரராக இருக்கும்படி, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தகப்பனுக்கு நான் ஒரு புத்திரராக இருக்கும்படி அப்படின்னு சொல்ல உடனே ரொம்ப ஆர்வமாக இதை இதயத்தில் எடுத்து வைத்திருக்கிற ஒரு காரியம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இங்கே தான் இந்த நம்ம கேட்ட ஒரு தன்னலமற்ற ஒரு அன்போட ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் அழகாக இங்கே காமிக்கிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை எல்லாமே ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை தான் எதிர்பார்க்குறார். ஸ்பெஷல் லைஃப் தான் எதிர்பார்க்குறார். நம்ம லவ் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் லவ், அது தெய்வ அன்பு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் லவ். அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவுபடுத்தி காமிக்கும் பொழுது கடைசி 48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராய் இருக்க கடவீர்கள்னு சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது அந்த வசனத்தோடு முடிக்கிறார், பேசுகிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் என் பிதா பூரண சர்க்குணர், இந்த ஸ்பெஷலான ஒரு லவ்னால் எல்லாரையும் நேசிக்கிறார். இப்படி இந்த வாழ்க்கையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில், இந்த வார்த்தையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை ஆகணும் அப்படின்னா எனக்கு என்னை எதிர்க்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, என்னை வெறுக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க, எனக்கு எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க. இப்படியெல்லாம் வந்தால் தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே என் வாழ்வில் உண்மையாக முடியும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க, நம்ம லூக்காவில் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இந்த சூழ்நிலை. லூக்கா 21 நம்ம ஆல்ரெடி சபையில் அடிக்கடி நம்ம கேட்ட ஒரு வார்த்தை, இன்றைக்கும் கூட நம்ம கேட்ட ஒரு வார்த்தை தான் அது. லூக்கா 21:17 அதிகாரம் 17வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ எல்லாராலும்னா அந்த பூமியில் இருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரியாது, எல்லோரும் என்னை வெறுக்க போகிறாங்க. ஆனால் எனக்கு யார் எல்லாம், எனக்கு முழுமையாக எனக்கு எல்லாம்னு நினச்சிருக்கிற ஒரு நபர் கூட என்னை ஒரு நாள் வெறுத்து உங்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்லக்கூடும். அது உங்களை யூ வில் பி ஹேட்டட் பை ஆல் ஃபார் மை நேம் சேக். அவருடைய சித்தத்தின்படி, அவருக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறது நிமித்தம், அவருடைய சித்தத்தின்படி நான் நிற்கிற பாதை நிமித்தம் எனக்கு எல்லாம் இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, அந்த எல்லான்னு இருக்கிறவங்க கூட ஒரு நாள் நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லுவாங்க, சொல்லக்கூடும். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் நம்ம சபையில் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு பேஷன்ஸ் நிமித்தம் அந்த சூழ்நிலையிலுமே கூட என்னை வெறுக்கிற எந்த சூழ்நிலைகள் யார் வந்தாலுமே சரி, அந்த இடத்துலையும் நான் அன்பை தான் செலுத்தணும். அந்த இடத்துலையும் நான் ப்ரொவோக் ஆகிடக்கூடாது. அந்த இடத்துல எந்த சூழ்நிலை யார் என்னை எப்படி வெறுத்தாலும் ஆண்டவரே, எந்த ஒரு உறவு மாறி போனாலும் இந்த உறவு எனக்கு நிரந்தரம் நினச்சிட்டு இருக்கிற இந்த உறவில் இருக்கிறவங்க கூட நீ அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த இடத்துல நானும் மறுபடியும் வெறுப்பை கொடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை என்னுடைய பொறுமையினால் நான் காத்துக்கொள்ளணும். இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்சு வச்ச பொறுமையினால் என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்ளணும். என் தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழுகாதுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம், இந்த சூழ்நிலையில் என்னுடைய சமாதானத்தை ஒருபொழுதும் இழந்துடக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய என்று கேட்டது போல ஒரு எளிதான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியுன்ற ஒரு ஆதாரம் அது. இந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு என்னை நோக்கி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட என்னை எதிர்க்கிறவர்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்கள் என்னை தூற்றுறவர்கள் வந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம பிறருக்கு நான் அன்பை கொடுக்கணும் ஆண்டவரே. அந்த இடத்துல உங்களுடைய பிறரை என்னை சபிக்கிறவங்க வந்தால் அவங்கள நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு அன்பு என் இடத்துல எப்பொழுதும் நிலைச்சிருக்கணுன்றதை என் இதயத்தில் வைத்து தொடர்ந்து இந்த பிரயாணப்பட்டு போகிற அந்த பாதையிலையும் தொடர்ந்து இன்னும் அதிகமாக 1 கொரிந்தியர் 13 படிக்கும்
போது அதில் அவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது. இன்னும் அது எவ்வளோ காரியங்கள் எட்ட வேண்டி இருந்தாலும் அந்த டெஸ்டினேஷனையும் நான் எங்கே போய் சேரணும்னு நான் வச்சிருக்கிற அந்த எய்மையும் கோலையும் விஷனையும் நான் எப்போதும் இழந்துராதபடி, நம்ம எல்லோரும் அப்படி இழந்துராதபடி, தொடர்ந்து அந்த பாதையில் ஒருபோதும் கிவ் அப் பண்ணி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போயிடாதபடி, லவ் நெவர் ஃபெயில்ஸ். இப்படிப்பட்ட அன்பில் நம்ம நிலைச்சிருந்து வாழும் பொழுது நம் பிதாவை ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். பிதா சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் இந்த பூமியில் சர்க்குணராய் வாழ முடியும் என்ற இந்த ஜீவியத்தை நம்ம ஒவ்வொருவரும் கடைபிடித்து வாழ்ந்தோம்னா பரலோக குடும்பமாய் நம் சபையும் சரி, நம் சொந்த குடும்பமும் சரி, எந்த சூழ்நிலையும் எவ்வளோ அட்வர்சிட்டி வந்தாலுமே அங்கே ஒரு பரலோகமாக தான் நம்ம எல்லாருமே வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு ஒழியாது அப்படிங்கிற அந்த வசனம் வந்து அது ரொம்ப ஆரம்பத்திலே நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் படித்த வசனம். அது மிகவும் ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஆனால் சூழ்நிலைகள் கடினமாகும் போது என் அன்பு ஒளிந்து போகிறது நிறைய நேரங்களில் நான் உணர்ந்திருக்கேன். அப்போது நான் அதை பைபாஸ் பண்ணி போயிடுவேன். நான் ஆண்டவரே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு வாக் ஆஃப் லைஃப்பில் நான் இருந்திருக்கேன் ரொம்ப நாள். அப்போ தேவன் உனக்கு உணர்த்தினதெல்லாம் உண்ட ஒரு ஆக்டிவாக ஒரு நேசிக்கிற ஒரு அன்பு உன்னிடத்துலேருந்து வெளிவரவே இல்லையே, அது ஒரு ஒழியாத அன்பாக இல்லையே, அவர்களுக்கு நன்மை நினைத்து உங்களை பகைக்கிறவர்களை ஸ்நேகிங்கள், சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள்ங்கிறது வந்து அதை நீ வந்து ஒரு வாழ்க்கையில் செஞ்சு காட்டவே இல்லையே அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தியிருக்காரு. ஆனால் அந்த அன்பு எனக்கு குறைவாக இருந்த போதெல்லாம், அந்த அன்பின் தொடக்கம் எதுவாக இருந்ததுன்னா, எப்படி பாவியாக நான் இருந்தப்போ கிறிஸ்து என்னை நேசித்தார், நான் எப்படி குறைவுள்ளவனாக இருந்தப்பவும் தோக்குறவனாக இருக்கப்பவும் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு ஒரு காலமும் ஒழிஞ்சது இல்லையே, எல்லா நேரமும் என்னை கூட்டு சேர்த்துக்கிட்டாருங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் போகிறப்ப என்னால் யாரையுமே பகைக்கவும் முடியல. அதுக்கு மேலே அவங்க மேலே எந்த ஒரு வெறுப்பையோ கசப்பையோ வைத்திருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஆண்டவருக்கு ஒரு உணர்வை தந்தார். அப்படி ஒரு அன்பில் நம்ம நிலைக்கிறப்ப, அந்த அன்பில் மேலும் மேலும் வளர்கிறப்ப தேவன் இன்னும் 2 ஆசீர்வாதங்களை எனக்கு தந்தது நான் பார்க்குறதெல்லாம், இன்னொரு சூழ்நிலைகள் கடினமானாலும் எனக்கு நடக்கிறது சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது, தெர் இஸ் காட் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை எப்போவுமே கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எந்த மனுஷர்களெல்லாம் என்னால் நேசிக்க முடியாது, இவங்கள்ட்ட அன்பே வராது அப்படின்னு நான் நினச்சது, ஒரு வனாந்திரமான இடம், இங்கே ஒரு அன்பே பார்க்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல கூட தேவன் வந்து ஒரு நீரோடைய பார்க்க கிருபை செஞ்சுருக்காரு. நிறைய நேரங்களில் அவங்க மனமாற்றம் அடையவும், அந்த ரிலேஷன்ஷிப்போ அந்த சூழ்நிலையோ எல்லாம் சுமூகமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறவும், அது ஒரு பெரிய அதிசயமாக நான் பார்க்குறேன். அது வந்து ஒரே நாளில் நடக்காட்டியும் பல காலங்கள் அது சேர்ந்து, அது தேவனுடைய கையில்லாட்டி அது நடக்காது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நடத்தி தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார். அதனால் வசனம் சொல்கிறபடி தெர் இஸ் ஃபெய்த், ஹோப் அண்ட் லவ், பட் லவ் ரிமைன்ஸ் அப்படின்னு வசனம் முடியும் அந்த அதிகாரம். அத்தை அன்பில் தேவன் நம்மளை நிலைத்திருக்கும், அதில் பூரணப்படவும் கிருபை செய்வார். ஆமென். தேவன் சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனை நான் எத்தனையோ விதத்தில் அவருடைய அன்பை நான் ருசிச்சிருக்கேன். நான் தள்ளப்பட்ட போதும், தனித்து விடப்பட்ட போதும், கலங்கி நிற்கிற போதும் அவர்கிட்ட நான் சரண்டர் ஆகப்போ அவர் அவ்வளவா என்னை நேசித்து என்னை தூக்கி எடுத்து ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர்கிட்ட நான் என்னால் முடியலையே, கடந்து போக முடியலைங்கிறப்போ அவர் என்னை அவ்வளோ தூக்கி எடுத்து என்னை அவருடைய அன்பினால் அணைத்ததுனால நான் எத்தனையோ பாதைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். அவர் என்னை நேசித்ததுனால தான், அவர் நேசிக்கிறவர்களை தான் சிட்சித்து தன் பக்கத்தில் இழுத்து கொள்ளுவார். இல்லைன்னா நான் வேசியின் பிள்ளையாக ஆயிடுவேனே அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்னை அப்படியா இழுத்து கொள்ளும் போது நான் எவ்வளவோ அவர் அன்பை நான் ருசிச்சிருக்கிறேன். அதுதான் என்னை தாங்கி அந்த எனக்கு முன்வைக்கப்பட்ட அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அதுதான் என்னை கடந்து வர செய்திருக்குது. அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சில சமயங்களில் நான் அவரை முழு இருதயத்தோடு அப்படி என்னை நடத்தினதுனால அவரை நான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறேன். ஆனால் 2வது கற்பனை அவர் சொல்கிறது, என்னை நேசிக்கிறது போல் நான் பிறரை நேசிக்கிறேன்னா அந்த இதில் நான் எவ்வளோ குறைபடுறத பார்க்குறேன். நான் அதில் ரொம்ப பயந்துருக்கிறேன். என்னோடய போராட்டம் அதுதான். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நான் நடந்து வந்த பாதை, என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தது, என் கடனையெல்லாம் மன்னித்தது எல்லாமே வீணாக போயிடும். கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு கண்டிப்பாக போகவே முடியாது. அவர் என்னை மன்னித்தது போல் நான் பிறரை மன்னிக்கலைன்னா என்னுடைய மன்னிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிடுவார். அப்படி அதுக்கு நான் அதிகமாக பயந்துருக்கிறேன். ஆண்டவரே, அந்த நிபந்தனையற்ற அன்பினால் என்னை நேசிச்சிங்களே, நான் என்ன பரிசுத்தமாவா அவருக்கு முன்பாக உண்மையாவா வாழ்ந்தேன் இல்லையே, எவ்வளோ
அழுக்காயிருந்த என்னை புது வஸ்திரத்தை அழுக்கு வஸ்திரத்தை கலட்டிட்டு புது வஸ்திரத்தை சிருஷ்டித்து எனக்கு உடுத்து வைத்து என்னை புது சிருஷ்டியாக ஒவ்வொரு நாளும் அவர் கண்டு என்னை மகிழ்ந்து என்னை நடத்தி வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் பிறரை அந்த மாதிரி நேசிக்க முடியுதாங்கிறதுல நான் எவ்வளவோ குறைப்படுறேன். அதுக்காக நான் தேவனிடத்தில் டெய்லியாக தான் கேட்குறேன், அந்த நிபந்தனையற்ற அன்பு என்கிட்ட இல்லையா ஆண்டவரே? அன்பு இல்லாத அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே. நான் அப்படி போயிடக்கூடாது. யோபு அப்படி தானே, அவரை நம்பி தானே சாத்தான்ட்டு அப்படியே ஒப்பு கொடுத்தாரு. இந்த ஆசன் அவர் நிலச்சிருப்பாருன்ட்டு. அதே மாதிரி அவர் எவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டு அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட எதிராக பேசினப்பவும் அவர் நிதானமாக பேசினார். தன் வாயினால் அவர் வார்த்தையினால் அவர் பாவம் செய்யவில்லைன்னு ஆண்டவரே சொன்னார். அதே அப்புறம் அவங்க தான் உங்களுக்கு ஜெபிச்சாதான் மன்னிப்பேங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த நீடிய பொறுமையை அவர் பெற்றுக்கொண்டார். பொறுமையினால் அந்த அன்பை காத்துக்கொண்டு திருப்பி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட நானும் அந்த ரெட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் நான் வாஞ்சிக்கிறேன். நான் இந்த உலக ஆசீர்வாதத்தை கேட்கல. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நித்தியமாக எங்களோட நிலை நிற்க போகிறது. அதுக்கு என்னை தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை தகுதிப்படுத்தணும். நான் பயந்துருக்கிறேன், நான் எவ்வளோ குறைபடுகிறேன், நான் தடுமாறுறேன். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட விடாமல் அதுதான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை நான் இழந்துடக்கூடாது. உங்களுடைய வல்லமே நான் ஒவ்வொரு நாளும் பெற்று அந்த நான் வாழணும். அந்த வரங்கள் முக்கியம் இல்லை, அந்த கனிகளை தான் நான் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் என்கிட்ட காட்டின அந்த தயவு, இரக்கம், எனக்காக அந்த சிந்தின ரத்தம், இதே போல் நான் பிறருக்காக நான் இந்த தயவையும் இரக்கத்தையும் நான் காட்டணுமே ஆண்டவரே. இதான் நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் பயந்து அந்த பலனை நான் கேட்குறேன். ஆண்டவர் என்னை கண்டிப்பாக என்னை அன்பு கூறுகிறபடினால அவர் நிச்சயமாக என்னை ஜெயம் கொள்ளுகிறவள என்னை மாற்றுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு நாள் நிர்விசாரமாக இருந்துடக்கூடாது. அது விழிப்புள்ள ஜீவம் செஞ்சு முடிவு பரியந்தம் நான் நிலச்சிருக்கணும். நான் மற்றவங்களுக்கும் மாதிரியாக இருக்கணும். நான் பேசக்கூட வேண்டாம், என்னுடைய லைஃபே அவங்களுக்கு பேசும். அப்படிப்பட்ட நான் வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன். அது தேவன் எனக்கு ஒரு நாள் தந்து என்னை நடத்துவார்னு நம்பிக்கை அறிக்கை செய்யும். தேவன் பேசின இந்த அன்புள்ள இந்த தேவன் பேசின இந்த நாளில் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக அதிகமாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. இதுபோல் நான் மற்றவங்ககிட்ட அன்பாக இல்லாட்டி நான் ஒரு நல்ல கனியை கொடுக்க முடியாதுன்றதை நான் அறிகிறேன். போன நேரம் கேட்டது போல் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக போய் நெருங்கிக்கிட்டு சேர தான் அந்த கடினமான இருதயம் போய் அந்த லெகுவான இருதயம் வருன்றதை நான் அறிகிறேன். அதுபோல் அந்த அன்பு வேணும்டா நானும் அதிகமாக இன்னும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கிட்டி நெருங்கி அவரை சேரணும். அவர் காட்டின அந்த அன்பை நானும் மற்றவங்களுக்கு அந்த அன்பை காட்டணும், அந்த அன்பை வெளிப்படுத்தணும். என்னை நேசிக்கிறவங்களவே நான் நேசிக்கக்கூடாது. என் மேலே கோபமாக இருக்காங்களா, யார் எரிச்சலாக இருக்காங்களா, அவங்கள நேசிக்க நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும். இன்னும் அவங்க மேலே நான் அன்பாக இருக்கிறதுக்கு இன்னும் நான் தேவன் என் மேலே காட்டின அன்பு போல் நானும் அவங்கள நேசிக்கிறவளாகவும் அன்பு உள்ளவளாகவும் இருக்க தேவன் எனக்கு இந்த நாட்களில் உதவி செய்வார்னு நான் நம்பிக்கிறேன். நம்ம எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி கூறி ஆண்டவரை நம்ம எல்லோரும் ஸ்தோத்திரம் செய்வோம். பிரைஸ் லோர்ட். ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லோர்ட். பிரைஸ் லோர்ட். பிரைஸ் நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, ஜெயம் கொண்ட சபையாக எங்களை மாற்றுவதற்கு எங்களோடு எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் அறிந்திருக்கிறோம். தகப்பனே, நம்முடைய நோக்கம் எங்கள் யாவருடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேறவும் சபை முற்றிலும் ஜெயங்கொண்டு சபையை விளங்கவும் கிருபை செய்கிறாங்க. தோற்றுப்போகாத அன்பிலே தோற்றுப்போகாத ஒரு சபையாய் நம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க கிருபை செய்தலும் எங்கள் வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அன்பு தோற்றுப்போகவில்லை. லவ் நெவர் ஃபெயில்ஸ் என்பதை கொடியேற்றி பறக்க கிருபை செய்கிறாங்க. இருளான அன்பில்லாத இந்த தேசத்திலே, அன்பில்லாத எங்களை அக்கம் பக்கத்தில் உள்ளவர் மத்தியிலே, அந்த அன்பில்லாத இந்த சபை மக்கள் மத்தியிலே தேவரீர் நம்முடைய சபையை எழுந்து நின்று பிரகாசித்து தோற்றுப்போகாத அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க யாவருக்கும் பொறுப்புள்ள ஒரு ஜீவியத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்தள்ளும். எங்களோடு பிரயாசப்படுகிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே எங்களோடு பிரயாசப்பட்டு உண்மை போலவே எங்களை மாற்றி வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்தலும் நாமத்தை மையப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.